ஏக்கா ரொம்ப குளிரு, ஏதாவது சொட்டு இருந்தா வாங்கி தரீங்களா? ஏல ஊர் சுத்தி பார்க்க வரான்னு உனக்கு தெரியுமில்ல சிம்லாக்கு. குளிருதுன்னு சொல்ற அறிவு இல்லையா? வார போய் சொட்டு எடுத்துக்க எல்லாம் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இங்க ஒன்றும் நம்ம ஒரு காசு படி ஒன்றும் கம்மியெல்லாம் வைக்க மாட்டாங்க தெரியுமில்ல. இங்க எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். போனா போகுது, ஏதோ சொட்டு ஒன்று வாங்கிதாம்மா. வேலைக்கார பையன் தம்பி ரொம்ப குளிர்ல நடக்கிறான். உங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறேன் பேசுறிய? அதெல்லாம் தெரியும். வேலைக்கார பையன் உங்களுக்கு ரொம்ப அக்கறை பொங்குதோ? ஏமா அப்படி காமெடி பண்ற? சொன்னதை செய். ஏக்கா குளிரு ரொம்ப குளிருதுக்கா, ஏதாவது மனசு வச்சு பண்ணுக்கா. சரிடா, சொட்டு வாங்கி தரேன். வாடா போவோம் கடைக்கு. அப்பாடா, ஒரு வழியா நான் தப்பிச்சேன். கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. சொட்டு வாங்கி தரது நானு. நன்றி கடவுளுக்கா. என்ன ஒரு பெருந்தன்மையான மனசு பாரு பிள்ளைக்கு. சரி சரி, ரொம்பவும் பேசாதம்மா. வேமா கடைக்கு கூட்டு போய் பையனுக்கு சொட்டு எடுத்தாம்மா. குளிர்ல உறைஞ்ச ஏதாச்சும் காய்ச்சல் வந்துரு போகுது. நான் ஊர்ல இருந்து கிளம்புற போய் சொன்னேன், இவனை கூட்டு வர வேணாம், பெரிய பஞ்சாயத்து தான் பண்ணுவான்னு. அப்படி சரிடா, ஏன் நினைக்கிற? இங்க வெளியூர்ல லக்கேஜ் தூக்குற ஆளுங்களுடைய எண்ணிக்கை அதிகம்ல, பணமும் அதிகமா செலவாகும். இவனை கூட்டு வந்ததுனால அந்த காசு மிச்சம் பண்ணிட்டல எப்படி? வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாருங்க நண்பர்களே. லைக் ஆர் டிஸ்லைக் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்க நண்பர்களே. கமெண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வீடியோ பத்தி அதை போடுங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு